பேசும் தோசை விக்டோரியா குருமா. எங்கம்மா உங்க சம்சாரம் சம்சாரம் மாதிரி கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னப்பா. அப்பா அங்க பாரு. எங்க? அங்க 2 மைலருங்க வாராங்க. பிடிக்கிறாக்கிய பிடிச்சு அடி கடி வெட்டு அடி கடி வெட்டு அடி கடி வெட்டு. சரி, என்னடா இது? முன்னால வாய் பேசி இப்ப கண்ணு பேசுது. போன ஜென்மத்து சொந்தன்னு செத்து போன என் அத்தா மக இதே சைஸு. இந்த பக்கம். ஐயோ போடாத விடாத விடாத விடாத. ஐ மன்மத மனம் போட்டுட்டேன். இங்க பட்டுருச்சு. வேப்பால பள்ளி உங்க மேல வர வேணாம், என் மேல பட்டா போதும். போலாமா? ரைட் ரைட். வாங்க 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 வாங்க. ஐயோ வாங்க. அது கூப்பிடலையே. வாங்க. ஐயோ வாங்க வாங்க வாங்க. நீ வாங்க உட்காருங்க உட்காருங்க. பாப்பா அப்பா பிளேட்ட போடு, தண்ணிய காட்டு. ஏன் அழகா கிராக்கி வந்திருக்கு. பேசும் தோசை 2 விக்டோரியா குருமா வேணும். திடீர்னு வந்து பட்டாரம் மறைஞ்சிருச்சு. நேரா அப்ப இவர் என்ன மேகமா? அப்பா பிளேட்டு தண்ணி. பேசும் தோசை எப்ப வரும்? பேசிக்கிட்டே வரும். சொல்லு. இது பேசும் தோசை. இந்தாங்க. இது விக்டோரியா குருமா. என்னடா இது? நல்லா இருக்கா? எது தோசை. தோசையா? இது தோசை கல்லையா பேத்து கொண்டாந்து வச்சிருக்கிறேன். கருகருன்னு இருக்குது. இது என்ன? விக்டோரியா குருமா. விக்டோரியா காலத்துல ரெடி பண்ணது போல இருக்கு. இதோ பார். என் ஆசையெல்லாம் கொட்டி தயார் பண்ண குருமா. தயார் பண்ணது உன் தயார திங்க சொல்லு. அவ போயிட்டா. அப்ப நீயும் போ. தின்னாத்தனங்க திங்காட்ட போங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஆசை திருப்பி பண்ண பாருங்க. என் புத்திய. அனுப்பியப்பா, நீ ஏப்பா இங்க வந்து நின்ன? அண்ணாத்த என்னன்னு பேசிட்டு போற உன் பொண்டாட்டி? மன்னாரப்பட்ட நம்சு, தேனாம்பட்ட கபாலி, தோல சொக்கு, மயில மன்னாரு எல்லாரும் அண்ணாத்த சாயந்தரம் தெரியுமா? அதுதான் விடுறா. பாட்டு அறுக்கலாம், ரோட்ல அடிக்கவா? விடுறாங்கிறேன். கோச்சுக்காதீங்க. என் சம்சாரம் ஒரு மாதிரிங்க. அப்ப உன் பொண்ணு எப்படி? எப்பா பாப்பா பொண்ணு எப்படின்னு கேக்குறாரு சொல்லப்பா. பொண்ணு குயிலுங்க. சரி, பேசும்போதே தெரியுத குயிலுன்னு. பாலா பாலா. ஐயா ஒரு விண்ணப்பம். அது என்ன அப்போ? இதே மாதிரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்கேயும் நீங்க போய் சாப்பிடணும். அங்கேயும் விக்டோரியா குருமாவா? இல்ல இல்ல, விக்டோரியா நினைப்பு அவளுக்கு. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு அந்த கடைக்கு ஓனர். வர்ற லாரி டிரைவர் எல்லாம் கொடாங்கிறதும் கொடாங்கிறதும் தேங்கிறதும் ஆடாத அட்டமில்ல ஆடுறா. சரி தம்பி, டிரைவர்கள் எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறாடா. அவளை வச்சுக்கிறேன். வச்சுங்க. உளுந்தூர்பேட்டை உளுந்து வடை உப்புமா. என்ன சட்னியில உப்பு காணும்? நாக்க இழுத்து வச்சு நல்லா 4 தடவை தேய்ச்சி கழுவு. உப்பு தெரியும். நீ குடிக்கிற கள்ளச்சாராயத்துக்கு நாக்கு தான் செத்து போய் கிடக்க. டிரைவருங்க மூஞ்சி இதுங்க லட்சணத்துக்கு கட்டிக்க ஒரு பொம்பளை. கடனுக்கு சாப்பிட்டா இப்படித்தான் பேச்சு கேட்கணும். நாயா என்ன நிக்கிறீங்க? உக்காரு உக்காரு. என்ன வேணாம்? என்ன போட்டிருக்க? நெருப்பு. ஒரு தட்டுல 4 நெருப்பு துண்டை வச்சு சாம்பார் ஊத்தி கொண்டா. விறகடுப்பா இருந்தா சாம்பலோட சட்னி ஊத்தி கொண்டா. நாயா நம்ம கையிலேயே சைடு வாங்குறீங்க? அண்ணன் கிட்ட இப்படி பேசுனா சைடே கிடையாது, நேரடியா டேஷ் தான். நாய்ட்டா வேணும். என்ன வச்சிருக்கு? மசாலா தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல், சட்னி, சாம்பார், மெதுவடை, காரவடை. வடை நல்லா இருக்குமா? ஏமா 2 வடை என்ன விலை? 50 காசு. 2 இட்லி 25 காசு. சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு செய், 2 கிளாஸ் சாம்பார் எனக்கும், 2 குண்டான்ல சட்னி அண்ணனுக்கு கொண்டா. கொண்டா ஓசி தானே சாப்பிட்டு போறோம். என்னம்மா கண்ணுகளா? 2 பேருக்கு எந்த ஊரு? பிறந்த ஊரை அப்புறம் சொல்றோம். முதல்ல உள்ள போய் 2 இட்லியும் 1 வடையும் கொண்டா 2 பேருக்கும். அண்ணே செம்மத்தியா வாரணே, 3ஆம் வயசு மூஞ்சில தெரியுது. உண்மையிலேயே விக்டோரியா மகாராணி தான். அண்ணே பல்லக்கு வருது. சாம்பார ஊத்தவா கொட்டவா? நாங்க என்ன ஓசியில திங்கிறவங்க நினைச்சியா? தொட்டு வாங்கல, மரியாதை நடந்துக்க. பெரிய மரியாதை.
இந்த பேட்டையிலயே பிறந்து வளர்ந்து கொட்டை போட்டவையானா இந்த ஜிகிரி பிகிரி வேலையில சாயா கடையில வச்சுக்க. பலகாரத்தை கொண்டு வந்து வச்சாச்சு, இஷ்டம் இருந்தா திண்ணில இந்த துட்டை வச்சுட்டு போ. துட்டு கொடுக்கலனா போயிடுவியா? கொடுக்கலனா போயிடுவியா? நீ பாக்குறியா? பாக்குறேன். போயிடுவியா நீ? அதையும் பாத்துறேனே. டைகர் கடிடா 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 கடி. அதங்க கடிக்கிறது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், நாய்க்கு மரியாதை வால்ல, மனுஷனுக்கு மரியாதை வாயில. கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஆட்டி காமிக்கிறிய. இனிமே டிரைவர்களை மரியாதை குறைவா பேசுனேன், ஜாக்கிரதை. நான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன், காத்துக்கிட்டு. ஏதாவது உதவி தேவைன்னா லாரியில சொல்லி அனுப்பு. என் பேர் என்ன தெரியுமா? ராஜா கண்ணு. இவர் பெரிய ராஜா, பத்தாத்துக்கு கண்ணு வேற. இவர் வரான கடையை திறந்து வச்சு காத்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. என்னாச்சு உனக்கு? சோறு போடுறதுன்னா அந்த ஆளுக்கு வாழாட்டிட்டு நிக்கிறிய. இனிமே ஆட்டின வாழை ஓட்ட நறுக்கி விடுவேன். என்ன மைக்கேல், என்ன டப்பா ரிப்பேரா? யாரு? ராஜாவா? ஆமாப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த போது வாங்க வண்டி. வருஷம் 30க்கு மேல ஆகுது இல்ல, இவருக்கு வயசு வேற ஆகி போச்சு. உன் பானட்டை கழட்டிடுவேன். ஆனா இந்த ஆட்டம் ஆடுதே, நீ எதை கழட்ட போற? அண்ணா நீங்க கழட்டுங்க. ஐயா, 111 நம்பர் லாரிய எங்கேயாவது பாத்தீங்களா ஐயா? இந்த ரூட்ல யாரையுமே போக விட மாட்டியே. எப்ப வரு போற வர லாரி நிறுத்தி 111 பாத்தீங்களா 111 பாத்தீங்களா ஏன் தொல்லை கொடுக்குற? கோச்சிக்காதீங்க, நான் என் வேதனையால கேட்டுட்டேன். ஓ வேதனைக்கு ஏன் எங்க உயிர் எடுக்கிற? போ. இந்த உன் டப்பா ரெடி. மைக்கேல், யாரு இந்த அம்மா? அதுவா? அது ஒரு பைத்தியம். பைத்தியம்? ஆமாப்பா, புருஷன் பைத்தியம். நம்ம டிரைவர் ராமு இல்ல, ஷோக்காளி. ஓஹோ, இந்த மைனர். அவன் சம்சாரம். அடடே. அவன் என்னடான்னா இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உளுந்தூர் பேட்டையில வேற ஒருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு என்னடான்னா பாவம் சாப்பாட்டு முட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அவ புருஷன் வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிறா. உளுந்தூர் பேட்டையில அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன்? நம்ம நைனாம டீ கடையில, அதுக்கு பின்னால. அப்படியா? அம்மா, உங்க ராமுவ நான் பார்த்தேன். நிஜமாவா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவரு ஏன் இத்தனை நாளா வராம இருக்காரு? அது அவர் நல்லா இருக்காருங்க. இப்ப கொஞ்ச நாளா புது ரூட்ல போயிட்டு இருக்காரா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியலையா. நீங்க சாப்பாட்டு கொடுங்க, நான் கொடுத்தேன். இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அவருக்கு பிடிச்ச சமையல செஞ்சிருக்கேன். அவரை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. சரி. ஓய்வு கிடைச்சதுன்னா இந்த சீட்டை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு வர சொல்லுங்க. வர சொல்றேம்மா, வர சொல்றேன். வச்சுக்கிறேன்னு இவர் பெரிய லாடு கிருஷ்ணதாஸ். சீத்தாத்து காசு கொடுக்கறாரு, அதுக்கு இங்க பாக்காத அங்க பாக்காதன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்றியே. அதுக்கு இல்ல அலங்காரம். புதுசா படம் எடுக்கிறவன்லாம் புதுமுகம் கிடைக்காதான்னு கிராமத்தையே சுத்தி அலையறானுங்க. அவங்க கண்ணில் நீ பட்டுட்டா எனக்கு பட்டாதான் மிச்சம். சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவழிக்கிற. சோறு துணிமணி வாங்கி கொடுக்குற. இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு நல்லா வேணும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, டிரைவரை நம்பாதேடி, பெட்ரோலும் ஆயிலும் ஊத்தனா லாரி ஓடுங்கிற கணக்குல சோறும் துணியும் கொடுத்து ஓசியிலேயே பொம்பளைங்களை சரி கட்டிடுவாங்க. அது சரியா போச்சு. பாரியா கழுத்த காத்து அடிக்குது, எல்லாம் போலி. இனிமே காட்டு அடிக்காது, எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குது. அள்ளிட்டு வந்து அப்படியே உன் கழுத்துல போட்டுறேன்னு சொன்னனே. எப்போ? கூடிய சீக்கிரம். நிஜமா? சத்தியமா. எங்க அத்தான் தான். அலங்காரம் தான், அலங்காரம் தான், அலங்காரம். அலங்காரம் அங்கு வந்தாலும் நீ அலங்காரம் தான், ஆத்திரம் வந்தாலும் நீ அலங்காரம் தான். அலங்காரம் அலங்காரம் அலங்காரம். சொன்ன விட்டா
அத்தா என்ன வயிறு பசிக்குது. என்ன வேணும் உனக்கு? சூடா பிரியாணி வேணும். ம். தொட்டுக்க ஆ. கோழிக்கறி வேணும். ஆ. இன்னும் தொட்டுக்க என்ன வேணும்? ஆம்லேட் வேணும். வாங்கிட்டு வாரு. அவசரம் இல்ல, நிதானமா போய் ஆ. சூடா போட்டு ம். பொறுமையா இருந்து வாங்கிட்டு வாங்க. ம். ஒரு சப்பட்டை வாங்கிட்டு வாங்க. சப்பட்டைய மறப்பேனா? இத பொறானே கப்பு 6 மாசம் அழுக்கு. குளிச்சாலும் போவாது, தேய்ச்சாலும் போவாது. துரத்தி விட்டன தானே. வேற ஆளு கிடைக்கலையே. அதான் வந்திருக்கேன். இரியா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அந்த பக்கம் திரும்பியா? வெக்கமா? இருக்காது. அப்பா 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 ஒண்ணு இல்லப்பா, தூங்கிட்டியான்னு பார்த்தேன். தூங்குறியா? தூங்கு தூங்கு. பாவம் அப்பா, நல்ல தூங்கு. என்ன பாப்பா? என்ன பாப்பா? 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 என்ன பாப்பா? வா பாப்பா. அப்பா அப்பா, சாமி கூப்பிடுதுப்பா. அட தூங்க விடுமா, போய் என்ன பெரிய சாமி சாமி. பாப்பா வந்துட்டியா? வா. ஐயா, சாமி ஆடுது. நீயா? நான் தான் பெரிய தம்பி. ஏன் ஓட்ட வெளிய பாக்குற? இது ஒரு ஆரம்பம். எதுக்கு? உள்ள நுழைய எங்க? மனசுக்குள்ள. சீப்பா, நீ போய் சொல்ற. நான் தான் ஜாக்கெட்டு தாவணி எல்லாம் போட்டுருக்கேன், எப்படி மனசுக்குள்ள போக முடியும்? சரி, அது இருக்கட்டும். கைய நீட்டு. எதுக்கு? பிச்சை இருக்க. அரிசி கைய கொடுன்னா இப்ப மாட்டேன். முதல்ல பார்த்த உடனே டிங்கு டிங்குன்னு கண்ணடிச்சியே, அத மாதிரி ஒரு தடவை அடிய. ஐயோ ஐயோ, இதுலதானே நான் இழைச்சு போறேன். என் முகத்தையே பாரு. பாக்குறேன். ஐயோ ஐயோ, எப்பா எப்பா. இந்த தூங்குறவனி என் தொல்லை பண்றேன், வந்து உழைச்சிட போறேன். என்ன கண்ணாடி துடைக்கிறியா உடைக்கிறியா? அட போனேன். என்ன ரொம்ப சரிச்சுக்கிற? யாரு மேல கோவம்? எல்லாம் அந்த அடிக்கடி மேலதானே ஆத்திரமா வருது. ஏன், என்ன நடந்தது? எதுவும் நடக்கலையே. நடந்தாதான் பரவாயில்லையே. அண்ணே, நம்ம 2 பேர் ஜாதகமும் சரியில்லை. 2 பேருக்கும் பழம் கிடைச்சிருச்சு. எனக்கு கைக்கு கிடைச்சும் கடிக்க முடியல. உனக்கு மரத்துல இருந்தே விழுக மாட்டேங்குது. ஒண்ணு செய்வோமா? என்ன? 2 பேரும் மாத்திக்குவோமா? ஐயோ அண்ணே அண்ணே, நான் சொல்றது வேற அண்ணே. அண்ணே எடுத்து விடுண்ணே. இப்படியே எப்படிண்ணே? அச்சோ, இந்த அடியா? அண்ணே, நான் சொன்னது என்னன்னா, நாம காதல் பண்ற முறை சரியில்லை, அதை மாத்திக்கலாமா அண்ணே? அண்ணே, தோப்புக்குள்ள பாத்தியானே பகல் கொள்ள. 2 பேரும் போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி சமயத்துல ஒதுக்கிறீங்களே. திருடி! திருடி! கொண்டானே கொண்டானே, கையோட கொண்டானே. சரி தம்பி, இது என்ன அக்கா? திருட்டுக்கா? யாரு திருடுனா? அக்கா. உன்ன ஒரு தடவை ஒருத்தன் காய் திருடுதானே, அவனை நாம என்ன செஞ்சோம்? வேட்டி அவுத்துக்கிட்டு விரட்டி விட்டோம். இப்ப இவளை என்ன செய்ய போறோம்? ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா வேண்டானே. நீங்க இது கன்னத்துல கொடுக்க, இது வாங்க, மறுபடியும் நீங்க கொடுக்க, இது மொத்தமா வாங்க. என்னையா ஆம்பளை கிறுக்கா? இந்த ஆட்டோலாம் நம்ம கிட்ட வேணாம்.
ஆம்பளை துணை இல்லாம நீ வாழ்ந்துருவியா? என்னையா பெரிய ஆம்பளை, உழைக்கிறதுக்கு கை இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு கிளப்பு இருக்கு. துப்பு இல்லாதவங்களுக்கு தான் ஆம்பளை துணை வேணும். எனக்கு தெம்பு இருக்கு, எவனும் தேவையில்லை. ஆமா, அழகா லட்சணமா குழு குழுன்னு ஒரு குழந்தைய பெத்து அதுக்கு பால் கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? அதுக்கு எனக்கு ஆம்பளை. விபத்து காலத்தில் கடனுதவி, வியாதிக்கு பொருளுதவி, அத்தனையும் இந்த சங்கம் செய்யும். ஆனால் ஒன்று, நமக்குள் நன்னடத்தையும் நாணயமும் தேவை. நம்மில் யாராவது தவறு செய்தார்கள் என்று தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவர்களை தூக்கி எறிய இந்த சங்கத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. இந்த சங்கத்தின் முதல் தலைவராக ராமு என்கிற எஸ் ராமசாமி அவர்களை நான் முன்மொழிகிறேன். நான் அதை ஆமோதிக்கிறேன். ராஜா கண்ணு என்ன தலைவராக்கல, தகப்பனாக்கி இருக்கிறார். ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட நான் நடந்துக்குவேன்னு உங்களுக்கு எல்லாம் உறுதியா குறிக்கிறேன். யாரோ என் கண்ணை மூடி இருக்காங்க, எனக்கு தெரியும். அப்பா, நீயா? ஆமா, எப்படி திடீர்னு உள்ள வந்த? காதல்னா மனுஷன் ஊசி துவாரத்திலயும் உள்ள நுழைவான் சின்ன பாப்பா. பெரிய தம்பி, காதல்னா என்ன? சும்மா இருக்கிற மனுஷன் சுண்டி சுண்டி இழுக்கிற ஒரு எஃபெக்ட். ஆமா, இங்க உங்க அப்பா இல்லையே? அம்மா இருக்கிறார். சரி, சீக்கிரமா கொடுங்க. மாட்டேன். சும்மா கொடு கொடு. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நரி வருது. நண்டு இறங்க சொல்ல எனக்கு என்னமா பண்ணுது? சின்ன பாப்பா, அப்படியே மேல லேசா சாஞ்சுக்கு. செவுரு இடிஞ்சு சாயிற மாதிரி மெதுவா சாஞ்சுக்கு. அப்படியெல்லாம் சினிமாவுல வந்தா எங்க அப்பா என்ன கண்ணு மூடிக்க சொல்லுவாரு. அது தப்பா? அதுதான் சரி. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. அப்ப சாஞ்சுக்கு சாஞ்சுக்கு. ஐயோ, வீட்டுல அம்மா இல்லையா? அம்மா அப்பா கூட மாவு அரைக்கிறாங்க. அரைக்கட்டும் அரைக்கட்டும். காதலோட அடுத்த கட்டம் இப்படி கன்னத்தை பிடிச்சு கன்னத்தோட கண்ணை வச்சு அப்படியே. சின்ன பாபா, பாபா, ஏ பாபா, என்னப்பா? இங்க யாரோ ஆம்பளை சத்தம் கேட்டுச்சே, யாரது? ஆமா அப்பா, பாப்பா, காதல் வந்துச்சே. காதல் வந்து கைய பிடிச்சு நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டு ஊறுது நரி. ஏய், என்ன சொல்ற நீ? நண்டு இறங்க சொல்ல. ஏன் நீ சொல்ல. சரி, நண்டை இறக்கி விடு. அப்புறம் என்ன ஆச்சு? ஓடி போச்சு. ஏயா, ஆட்டோல பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டியா மிலிட்டரி? குழந்தைக்கு ஞானம் வந்துருச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதல்லாம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இந்நேரம் கல்யாணம் இருந்தா 30 பிள்ளைய பெற்றிருப்பா. அடியே போடி, நீ போடி. அச்சே போடி, அச்சே போடி. நண்டு வருது நரி வருது, நண்டு வருது நண்டு வருது நரி வருது. ஏயா மிலிட்டரி, என்னமா பேய ஏறி விட்டு பக்கத்து கடையை காலி பண்றேன்னு சொன்னீங்க. அந்த டிரைவர் பையனும் அவளுமா சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் போடாங்களே. பரப்புறான் பாரு. யாரு? அதான் தாத்பட்டா பரப்புற சர்வலோக பயில்வான் கோம்பேட்ட குக்குலு. குக்குலுன்னா ஊரே கிடுகிட்டு நடுங்கும். கடதாசி எழுதிட்டேன், அட்வான்ஸ் அனுப்பிச்சுட்டேன். வரப்போறோம்.